1999 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி நேபாளத்தின் தலைநகர் கட்மண்டுவில் இருந்து 180 பயணிகளுடன் புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 நடுவானில் வைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று கூறப்படுகின்றவர்களால் கடத்தப்பட்டது. கடத்தப்பட்ட அந்த இந்திய விமானம் கடைசியாக தரை இறங்கிய இடம் ஆப்கானிஸ்தான். அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தகார் விமான நிலையத்தில் தரை இறங்கியிருந்த விமானத்தில் இருந்த பயணிகளை விடுவிப்பதற்கான அதிரடி மீட்பு நடவடிக்கை ஒன்றிற்கு இந்திய கமாண்டோக்கள் தயாரான போதும் அதற்கு அனுமதி மறுத்த தலிபான்கள் யுத்த தாங்கிகள் சகிதமாக விமானத்தை சூழ்ந்து கொண்டு கடத்தல்காரர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள். இந்திய சிறைகளில் இருந்த 3 மிக முக்கிய காஷ்மீர் தீவிரவாத தலைவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் கடத்தல்காரர்கள். அவர்கள் விடுவிக்க கோரிய தீவிரவாதிகள் யார் தெரியுமா? பின்னாட்களில் ஜைஷ்-இ-முகமது என்ற முக்கிய காஷ்மீர தீவிரவாத இயக்கத்தை ஸ்தாபித்தவரும் 2001ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை திட்டமிட்டவரும் 2008ஆம் ஆண்டில் மும்பை தாக்குதலின் சூத்திரதாரியும் 2019ஆம் ஆண்டில் புல்வானா தாக்குதலை வழிநடத்தியவருமான மௌலானா மசூத் அசார், பின்னாட்களில் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலில் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட அஹ்மத் ஒமார் சயீத், பின்னாட்களில் பல காஷ்மீர தீவிரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சிகள் மற்றும் தற்கொலை தாக்குதல் பயிற்சிகளை வழங்கி இந்தியாவுக்கு மிகுந்த நெருக்கடி கொடுத்தவர் என்று கூறப்படுகின்ற முஸ்டாக் அகமது ஜஹார். இந்திய சிறைகளில் இருந்த இந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் விமானத்தை கடத்தியவர்கள் விடுத்த முக்கியமான கோரிக்கை. கடத்தல்காரர்களின் கோரிக்கைக்கு இணங்கி அந்த 3 முக்கிய தீவிரவாத தலைவர்களை விடுதலை செய்தது அப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிஜேபி அரசு. இந்திய அரசால் விடுதலை செய்யப்பட்ட 3 தீவிரவாத தலைவர்கள் மற்றும் விமானத்தை கடத்திய 5 கடத்தல்காரர்கள் போன்றவர்களை ராணுவ பாதுகாப்புடன் பத்திரமாக தனது நாட்டில் தங்க வைத்ததுடன் பாகிஸ்தான் எல்லைகளுக்கும் அனுப்பி வைத்தது தலிபான் அமைப்பு. இந்த தலிபான் அமைப்பின் கரங்களில்தான் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் என்ற நாடு வீழ்ந்துள்ளது. இருபது வருடங்கள் கழித்து இன்று ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் கரங்களுக்குள் முற்றாக விழுந்துவிட்டது என்கின்ற விடயமானது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, மனித உரிமைகள் அங்கு மீறப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும், பெண்கள் அடக்கி ஒடுக்கப்படும் நிலை அங்கு உருவாக்கிவிடும், இதுபோன்ற விமர்சனங்களை கடந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும்படியாக அமைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி என்பது எதிர்வரும் காலங்களில் இந்தியா எதிர்கொள்ள இருக்கின்ற மிக முக்கியமான ஆபத்தின் ஆரம்பமாக இருக்கப் போகின்றது என்றும் எச்சரிக்கின்றார்கள் போரியல் நோக்கர்கள். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைத்தால் இந்தியாவுக்கு எப்படியான ஆபத்து ஏற்படும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம்தான் நாங்கள் சற்று முன்னர் பார்த்திருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான கடத்தல் சம்பவம். ஆப்கானிஸ்தான் பற்றி குறிப்பிடும் சரித்திரவியலாளர்கள் அதனை வல்லரசுகளின் கல்லறை என்று குறிப்பிடுகின்றார்கள். முதலில் பிரித்தானியா, பின்னர் சோவியத் யூனியன், தற்பொழுது அமெரிக்கா. உலகின் மிக முக்கிய வல்லரசுகள் அனைத்திற்கும் சமாதிகள் கட்டப்பட்ட இடம் என்று ஆப்கானிஸ்தானை குறிப்பிடுகின்றார்கள். ஆப்கானிஸ்தானின் மலைகள் குன்றுகள் நிறைந்த புவியியல் நில அமைப்பு, சாதாரணமாகவே 6 அடி உயரமுள்ள ஆப்கான் மக்களின் உடல் வலு,
அவர்களது போர்க்குணம், மதவெறி இவை எல்லாமே வெல்வதற்கு கடினமான அல்லது வெல்லப்படவே முடியாத ஒரு இனக்குழுமமாக அந்த தரப்பை உலகிற்கு பயன்காட்டி வருகின்றது. இந்தியாவின் வரலாற்றை பொறுத்தவரையிலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்து இந்தியாவை ஆட்சி செய்து ஆட்டிப்படைத்த தரப்புகளின் பட்டியல் வரிசை நின்று கொண்டே செல்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 13வது நூற்றாண்டு முதல் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அல்லது ஆப்கான் வழியாக வந்த பல்வேறு சுல்தான்கள் டில்லியை மையப்படுத்தி வட இந்தியாவை ஆண்டு வந்தார்கள். இந்தியாவின் முதலாவது முகாலய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பாபர் கூட ஆப்கான் உஜ்பெகிஸ்தான் எல்லையை பூர்வீகமாக கொண்டவர் என்று கூறி ஆப்கானியர்களால் உரிமை கொண்டாடப்படுகின்றவர். ஜலால் உன்-தின் ஃபிருஸ் அல்ஜி என்ற ஆப்கானிஸ்தான் சுல்தான் இந்தியாவை கிறிஸ்துவுக்கு பின் 1290 ஆண்டு முதல் 1320 ஆண்டு வரை ஆட்சி செய்திருந்தார். 1840 ஆண்டில் இந்தியாவில் ரூபாய் நோட்டை முதலில் அறிமுகப்படுத்திய ஃபரீத் கான் என்ற மன்னனும் ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்தான். இப்படி இந்தியாவை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து ஆட்சி செய்த ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த சுல்தான்களின் பட்டியல் நின்று கொண்டே செல்கின்றது. சுதந்திரத்திற்கு பின்னரான ஆப்கானிஸ்தான் இந்திய உறவு பற்றி கொஞ்சம் உள்ளே சென்று பார்க்கும் போது, அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானிய மனநிலையில் இருந்து பார்க்கும் போது, ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த தரப்புகளுக்கு வகை தொகையின்றி உதவிகள் பல செய்த வரலாற்றை கொண்ட ஒரு நாடாகவே இந்தியா பார்க்கப்படுகின்றது. 1978 ஆண்டு முதல் 1992 ஆண்டு வரை சோவியத் சார்பு அரசாங்கமான ஆப்கானிஸ்தான் ஜனநாயக குடியரசுக்கு இந்தியா நிபந்தனையில்லாத பல உதவிகளை வழங்கி வந்தது. தென்னாசியாவிலேயே அந்த ஆட்சியை அங்கீகரித்த ஒரே நாடு இந்தியாவாகவே இருந்தது. சோவியத் ஒன்றிய ராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது முழு ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு முஜாஹுதீன் கெர்லாக்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த காலம் முழுவதிலும் இந்தியா சோவியத் ஒன்றியத்தின் பக்கமே நிலைப்பாடு எடுத்து வந்தது. அதன் பின்னர் 2001 ஆண்டில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து அங்கிருந்த தலிபான்களுக்கு எதிராகவும் ஆப்கான் பூர்வக்குடிகளுக்கு எதிராகவும் போர் புரிந்த போதும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே இந்தியா நிலைப்பாடு எடுத்தது. அமெரிக்காவினால் அமைக்கப்பட்ட ஆப்கான் பொம்மை அரசிற்கு அளவில்லாத உதவிகள் பல செய்து வந்தது இந்தியா. பாதைகள் அமைப்பது, பாலங்கள் கட்டுவது, நாடாளுமன்ற கட்டடங்களை கட்டுவது, அணைகளை கட்டுவது, கல்வியை, விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவது என்று ஆரம்பித்து அமெரிக்க சார்பு ஆப்கான் அரசாங்கத்திற்கு MI-25 தாக்குதல் உலங்கு வாரதிகள் உட்பட ஆயுத உதவிகளை செய்வது வரை ஏராளமான உதவிகளை வழங்கி தலிபான்களின் மிக கோபத்திற்கு ஆளாகியிருந்தது இந்தியா. தலிபான்களும் இந்தியா மீதான தமது வெறுப்பை இந்திய நிலைகள் மீதான தாக்குதல்கள் மூலம் அடிக்கடி வெளிப்படுத்தியே வந்தார்கள். 2008 ஆண்டு ஜூலை மாதம் ஆப்கான் தலைநகர் காபூலில் இருந்த இந்திய தூதரகம் தற்கொலை கார் குண்டுவெடிப்பினால் தாக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரி பிரிகேடியர் ரவிதத் மேத்தா உட்பட 58 பேர் கொல்லப்பட்டார்கள். 141 பேர் படுகாயமடைந்தார்கள். 2001 ஆண்டு அமெரிக்க படைகளின் வருகையைத் தொடர்ந்து பின்வாங்கிய தலிபான்கள் 7 வருடங்கள் கழித்து தமது முதலாவது பாரிய தற்கொலை தாக்குதலை தலைநகர் காபூலில் இருந்த இந்திய தூதரகம் மீது மேற்கொண்டதானது தலிபான்கள் இந்தியாவை எப்படியான விரோதத்துடன் பார்த்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக கூறலாம். அந்த தாக்குதல் சம்பவம் நடந்து ஒரு வருடத்தில் மீண்டும் காபூலில் இருந்த இந்திய தூதரகம் தற்கொலை கார் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. 2009 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். காபூலில் இந்திய வைத்தியர்கள் தங்கியிருந்த இந்திய தூதரகத்தின் விடுதி மீது மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். அதேபோன்று 2014 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி ஆப்கானிஸ்தானின் ஹேரட் என்ற நகரில் இருந்த இந்திய துணை தூதராலயம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது. கடந்த 2 தசாப்த காலமாக ஆப்கானிஸ்தானில் இந்தியா மேற்கொண்டு வந்த நலத்திட்டங்களை ஆக்கிரமிப்பின் ஒரு அடையாளமாகவே தலிபான்கள் பார்த்து வந்தார்கள்.
அதற்கான தமது எதிர்ப்புகளை அவ்வப்போது தமது அதிரடி தாக்குதல்கள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியும் வந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்திய விரோத மனநிலையுடன் கூடிய தலிபான்கள் கைகளில்தான் இன்று ஆப்கானிஸ்தான் முழுவதுமாகவே விழுந்திருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலம் என்பது இந்தியாவிற்கு மிக மிக சவாலான காலமாக இருக்கப் போகின்றது என்று எச்சரிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். தலிபான்களை பொறுத்தவரை இந்தியாவுடன் அவர்கள் போர் புரியப் போவதில்லை. இந்தியாவுக்கும் தலிபான்களுக்கும் இடையில் யுத்தம் ஏற்பட போவதில்லை. ஆனால் தனது போராளிகளை பாகிஸ்தான் வழியாக காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசுடன் சுமார் 20 வருடங்கள் நின்று போராடிய அனுபவம் மிக்க தலிபான் வீரர்கள் தீவிரவாதிகளாக, போராளிகளாக, கூலிப்படையாக காஷ்மீருக்குள் சாரையாக வருவதென்பது நிச்சயம் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாகவே இருக்கும். அத்தோடு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலிபான்களின் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு இனக்குடியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுவதும், தலிபான்களின் மிக நெருங்கிய ஆதரவாளர் என்று கூறப்படுவதும் இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கிய சவால்கள் எதிரே உள்ளன என்பதை கட்டியம் கூறுவதாகவே இருக்கின்றது. அதேபோன்று தலிபான்களை போஷிக்கும் ஒரு நிலையை நோக்கி சீனா நகர்ந்து கொண்டிருப்பதும், வருங்காலத்தில் ஈரான், ஆப்கான், பாகிஸ்தான், சீனா என்ற ஒரு பாரிய நிலப்பரப்பின் இராணுவங்கள் ஒரே அணியாக இந்தியாவை சூழ நிலை கொள்வது என்பதும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு வியூகமாக இருக்கப் போகின்றது என்றே நோக்கர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியது. ஆப்கானிஸ்தானுக்கு இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்று பெயர் மாற்றியது. அங்கு இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது, இவை அனைத்தையும் உலகத்தின் அநேகமான பாகங்களில் உள்ள முஸ்லிம்கள் மகிழ்ச்சியுடன் பார்க்கின்றார்கள். இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்துவதாக சில தரப்புகளால் குற்றம் சுமத்தப்படுகின்ற இந்தியாவில் வாழும் முஸ்லிம்கள், குறிப்பாக தாம் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்படுவதாக குற்றம் சுமத்தி வருகின்ற முஸ்லிம் சிறுபான்மையினர் எதிர்வரும் காலங்களில் தலிபான்களை எப்படி பார்ப்பார்கள், எவ்வாறு அணுகுவார்கள்? இதுவும் இந்தியா எதிர்கொள்ள இருக்கின்ற மற்றொரு வடிவிலான சவால் என்பதில் சந்தேகம் இல்லை.